சின்ன கேசலு 1995லேருந்து 2000 வரைக்கும் இருக்காரு. அதுக்கப்புறம் 2001ல அவருடைய மைண்ட் செட் மாறுது. நம்ம என்ன குரலு குடுத்தாலும் பயப்படுறானுங்க. எல்லாரும் இங்க வந்து இருக்காங்க. 2வது லோக்கல்ல பார்த்தீங்கன்னா, யாருனா சரக்கு வாங்கி குடுத்தா போதும். வேலை வெட்டி போகாதவனுங்க எல்லாம் ஒண்ணாயிடுவாங்க. அந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாததால, அந்த இடத்த நம்ம பயன்படுத்தி ரவுடிசம் பண்ணலாம். ஓரளவு கட்ட பஞ்சாயத்து பண்ணலான்ட்டு லைட்டா ஆரம்பிச்சார். அந்த லைட்டா ஆரம்பிக்கிறப்பயே போலீஸ் வந்து அவர வந்து கண்காணிச்சு, அவர புடிச்சிருந்தா, இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற கொலைக்கு, சின்னாவுடைய கொலைக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 20 கொலை மேல, சின்னா மர்டருக்கு அப்புறம். அவர் 2010ல மர்டர் ஆகுறாரு. சின்னா மர்டருக்கு அப்புறம் இந்த 16 வருஷத்துல, இன்னைக்கும் ரிவெஞ்சில அவரு உருவாக்கி விட்ட, அதாவது அவர் கூடயே இருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கின்னு, அவருடைய பலன்ட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பலத்துல சென்னைக்கு வந்து புளியாந்தோப்புல தான் அவருடைய ஆதிக்கமே செலுத்தினாரு.